எனவே அப்படி செய்யறதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில, காதல் வாழ்க்கையில அன்பு இன்றைய தினம் நீங்கள் இதை செய்தால் உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அடித்தளமாக கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும், எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. மேலும் தேய்பிறை அஷ்டமி தினம் இன்று. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 9ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். மேலும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான, நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக நீங்கள் இப்பொழுது நல்ல பிளான் பண்ணலாம். உங்களுடைய முயற்சிகள், எதிர்காலம் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகளை பெற வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நீங்கள் கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த தொடர்புகள் உங்களது தகுதியை இன்னும் உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுதுங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். சிறப்பாக காரிய வெற்றியில் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் எண்ணம் போல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும். இன்றைய தினம் எந்த ஒரு பிரச்சனைகளாக உங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது, குறிப்பாக உங்களது பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களிடம் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை கிடைக்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையிலும் சரி, இன்றைய தினம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் மனம் விட்டு பேசுவது நல்ல பலன்களை தருங்க. இதன் மூலமாக நீங்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆனந்தமான நல்ல வைப்ரேஷனை பெற முடியும். இன்றைய தினம் ஒவ்வொருத்தருடன் நீங்கள் கலந்து பேசும் பொழுது கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க. இன்றைய தினம் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களாகவே பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு. இந்த தினம் நீங்க உங்கள் மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், நிறைய பணம் இன்றைய தினம் சம்பாதிக்க முடியுங்க. இன்றைய தினம் குழந்தைகள்கிட்ட நீங்க கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால குழந்தைகள் சங்கடப்படுவாங்க. எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளிடம் நீங்கள் கூற விரும்பும் கருத்துக்களை ரொம்ப பக்குவமாக கூற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளுங்க. கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நீண்ட நாள் நண்பரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி எண்ணமே இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். உங்களது குழந்தைகளின் கல்வியில் செய்த சாதனைகளுக்காக கல்வியில் சிறந்தவர்கள் விளங்குவதன் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது குழந்தைகளுக்கு அவர்கள் கல்வி சார்ந்த மற்ற விஷயங்களில் நீங்கள் ஆதரவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே எக்காரணம் கொண்டும் குழந்தைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கங்க. அவங்களுக்கு வேண்டியது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில வீட்டு உபயோகப் பொருட்களை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையும். சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிறைய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகமும், தேவையான அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைதுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா, தினசரி ராசிபலன்கள் நான் உங்களை மொபைல் தேடி வரதுக்காக இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் தினசரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரெட் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க.
நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் எந்த விதமான கமிட்மெண்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கணுங்க. இன்றைய தினம் சமுதாயம் தொடர்பான பொதுநலத்துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். நம்மளால் அது செய்ய முடியுமா, எப்படி செய்ய போகிறோங்கிறத ஒரு பிளானை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கறது நல்லதுங்க. ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால உங்கள் சேவிங்ஸ் குறையும் வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்காதீங்க. அப்படி கண்டிப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா சில தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உங்கள் குழந்தைகள் தள்ளப்படுவாங்க. எனவே நீங்கள் கண்டிப்பாக உங்களது குழந்தைகளை நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவை அப்படின்றத நீங்கள் மனமிட்டு பேசி புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்படுவது உங்களது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு நல்ல உறுதுணையாக அமையுங்க. எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் குழந்தைகளுடன் நீங்கள் உட்கார்ந்து பேசுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு செலவு கொஞ்சம் இருந்தாலும், அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும், மனசுல புதிய புதிய எண்ணங்கள் இன்றைய தினம் சிந்தனைகள் வளம் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு உண்டாகும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்குங்க. சில பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் சில நுணுக்கங்களை நீங்கள் இன்றைய தினம் கற்றறிந்து கொள்வீர்கள். சில வியாபார நுணுக்கங்களை கற்றறிந்து கொள்வதன் மூலமாக உங்களது தொழிலில் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள அது ஒரு அடித்தளமாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது முடியாது கண்டிப்பாக. எனவே இப்பொழுதே நமது சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது கடகன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.